அனைவருக்கும் வணக்கம். நம் முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற மிகப்பெரிய கொடை இந்த இயற்கை தான். அன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு 10 வீடு இருந்தால் கூட அங்கே ஒரு குளம் இருக்கும். அதில் குளிக்கிறதுக்குன்னு ஒரு குளம் இருக்கும், குடி தண்ணீர்னு ஒரு குளம் இருக்கும். அது பராமரிக்கப்பட்டு அந்த இடத்துல ஒரு கோயில் மாதிரி ஒரு சிலையை வச்சு, இது சுத்தமான தண்ணி, சாமி இருக்குது, இது குடிக்க பயன்படுத்தணும் அப்படின்னு அந்த மக்கள் இடத்துல ஒருத்தர் சொல்லி, அந்த தண்ணி மட்டும் சுற்றி வேலி போட்டு அதில் போய் குடம் கழுவ மாட்டாங்க, குளிக்க மாட்டாங்க, சுத்தமாக வச்சுருப்போம். அந்த தண்ணியை எடுத்து நம்ம குடிச்சு வந்திருக்கோம். அது மாதிரி இப்போ கிராமத்தில் இருக்க நாங்கள்லாம் அந்த மாதிரி பழக்கப்பட்டிருக்கோம். சுற்றி ஊர் வீடுகள் இருக்கும், நடுவால் குளம் இருக்கும். அந்த குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணிகளை தான் எடுத்து குடிக்க பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். அது போக எல்லார் வீடுகள்லையுமே பார்த்தீங்கன்னா தோட்டம்னு அப்படிங்கிறது வச்சுருப்பாங்க. எல்லார் வீட்லேயுமே ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்க 10 சென்ட் 5 சென்ட் இடம் தனக்குன்னு வச்சுருப்பாங்க. அந்த 10 சென்ட் 5 சென்ட் இடத்துல மிளகா தோட்டம்ங்கிறது இருக்கும். அந்த மிளகா தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிளகா, கத்தரி, பூச்சாக்கீரை, தண்டுக்கீரை, முருங்கை, அகத்தி, இத்தனை விதமான மரங்களும் அந்த தோட்டத்துக்குள்ளேயே இருக்கும். காய்கறிகளுக்காக வெளியில் ஏறி போய் நம்ம எப்பவும் வாங்குறது பழக்கம் இல்லை. இது என்னோட அனுபவத்தில், எனக்கு 38 வயசு ஆகுது. என்னோட 38 வயசு அனுபவத்தில் இதெல்லாம் நான் உணர்ந்திருக்கேன். இந்த அனுபவங்கள்லாம் எனக்கு உண்டு கிராமத்தில். அதுபோக இப்போ கடல் ஏரியா, நான் ராமநாதபுரம் மாவட்டம். அப்போ ராமநாதபுரம் எங்களுக்கு தொண்டி ரொம்ப அருகில் இருக்கிறதுனால, அப்போ கருவாடு, மீன் இந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிட்றதா இருந்தாலும் அவங்க கொண்டு வரக்கூடிய கருவாடு, மீன்கள்லாம் அந்த நம்ம வீட்டில் விளையக்கூடிய நெல், அந்த காய்கறி எதையாவது கொடுத்துட்டு அதை வாங்குகிற பழக்கமும் இருந்துச்சு. இந்த வாழ்க்கை முறை எல்லாமே நமக்கு ஒரு 35 வருஷம் ரொம்ப அதிசீக்கிரமாக நம்மளை அழிச்சுக்கிட்டோம். இது எதுக்காக இப்படி நடந்துச்சுன்னு நம்ம பின்னோக்கி சிந்திச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது. பணம் பணம் பணம்னு ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் நகர்ந்து எல்லாத்தையுமே நம்ம பணம் இருந்தால் தான் வாங்கலாம், பணம் அந்த பணம் மாற்றங்கிறத ஒன்றை கொண்டு நம்மளோட வாழ்வியல் முறையிலே டோட்டலாக அழிஞ்சிட்டது மாதிரி அழிச்சிட்டோம். அப்போ நம்ம திரும்ப பின்னோக்கி வர வேண்டிய காலகட்டம் இன்றைக்கி வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உலக நாடுகள்லாம் எப்படி இருக்கும், எவன் எப்போ குண்டை போடுவேன், எந்த நாடு அழியும், எப்போ சண்டை போடலாம் இப்படிங்கிற ஒரு சூழல் விளைவிக்கிட்டு இருக்கு. இயற்கையை மலைகளை இன்றைக்கி வெட்டி அழித்ததுனாலையும் ஆற்றுகளில் இருக்கக்கூடிய மண் அள்ளியாந்து நம்மளோட பேராசைக்காக வீடுகள் அது இதுன்னு கட்டிட்டு இன்றைக்கி அந்த இயற்கை வளங்களையும் நம்ம பெரிய அளவில் இன்றைக்கி அழிச்சிட்டதுனாலையும் இதோட பேரழிவை நம்ம சந்திக்க நம்ம தயாராக தான் இருக்கணும். எதுக்காக நம்ம இயற்கையை அழிச்சா நம்மளும் அதை அழிஞ்சிட்ருக்கணும் தானே அர்த்தம். அப்போ அதை அழிச்சிட்டோம், நம்ம அழியக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். அப்போ நம்ம இந்த இருக்கக்கூடிய கொஞ்சம் இருக்கக்கூடிய இந்த மலைகளையும் வளங்களை, இந்த இயற்கை வளங்களை பயன்படுத்தி நம்ம அதை மீட்டெடுக்கணும். திரும்ப அதை நம்ம தொற்றக்கூடாது. திரும்ப மலையை உடைக்கும், மண்ணலனும் இதே தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம அதி விரைவில் அழிஞ்சிருவோம். இந்த பூமியே இருக்காது. எதுக்குன்னா அது அழகான இளமை பருவத்தில் இருக்க வேண்டிய நம்மளோட இயற்கை தாய் இன்னைக்கு முதிர்ந்த நிலையில் உருவாக்கிட்டோம். நம்ம எல்லாருமே செய்த தப்பு தான் இது. எதுக்குன்னா தவறானவர்களுக்கு நம்ம வாக்கு செலுத்தியவருக்கு தலைமை பண்பு இல்லை, எதிர்காலம் எப்படி இருக்குன்னு திட்டமிட தெரியாத ஒரு தலைவரை நம்ம தேர்ந்தெடுத்ததுனால இப்போ நம்மளை ஆளக்கூடிய தலைவர்கள் இப்போ நாளைக்கே இயற்கையினால் ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா நீங்களும் நானும் மட்டும், ஒரு பாம்பரன் மட்டும் இதில் பாதிக்கப்பட போகிறதில்லை. அவருக்கும் அந்த அழிவு, தலைவராக இருக்கக்கூடிய இந்த இயற்கையை அழித்தவருக்கும் அழிவு தான் உண்டு. அப்படிங்கிற ஒரு புரிதலே இல்லாத ஒரு தலைமையின் கீழே நம்ம வாழ்ந்ததுனால இந்த இயற்கையோட மேன்மையும் இயற்கையோட அந்த உன்னதத்தன்மையும் நம்ம உணர தவறிட்டோம். அப்போ இப்போ இதெல்லாம் இருந்து நம்ம மீட்டுக்கிறணும் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது அது எந்த மாதிரி ஒரு இதை நம்ம உருவாக்கணும். எல்லார் இடத்துலையும் சிறிது காணி நிலம் வேண்டும் பார்வை ஏற்படுத்திருக்கு. அது மாதிரி நமக்கு ஒரு காணி நிலம், சிறிய நிலம் இருந்துச்சுன்னா அதில் நமக்கு தேவையான காய்கள், கனிகள் எதையோ பயிரிட்டு அது நமக்கு தேவையான உணவு உற்பத்தி நம்மளே தற்சாப்பில் நிற்கக்கூடிய ஒன்றை நம்ம உருவாக்கிக்கிறேன்னு அப்போ தான் நம்ம அது ஒரு பாதுகாப்பான ஒரு இதில் நம்ம இருக்க முடியும். அந்த பெட்ரோலியம்ங்கிறது கிட்டத்தட்ட 100 ஆண்டு, பெட்ரோலியம்ங்கிறது ஒரு 100 வருஷம், ஒரு 150 வருஷத்துக்குள்ளே வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு தோராயமாக. இந்த பெட்ரோல் நமக்கு சுத்தமாகவே இல்லாமல் போகுது. அப்போ சுத்தமாகவே இல்லாமல் போகக்கூடிய இந்த காலகட்டத்தில் போக்குவரத்து எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. அப்போ நம்ம உணவு தேவையை எப்படி தேடிக்கிறது? இப்போ எங்கேயோ ஒரு வெளிநாட்டிலேருந்து பருப்பு இறக்குறோம், வெளிநாட்டிலேருந்து வெங்காயம் வாங்குகிறோம், அண்டைய நாடுகள்லேருந்து காய்கறி, பழங்கள் இப்படி எல்லாமே வாங்கிக்கிட்டு இருக்கோம். இந்த வாங்குறது முழுமையாக அப்போ நின்றோம்.
அப்போ இதிலிருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிற கருத்து, உங்களோட கருத்து எது இருந்தாலும் கமெண்டில் தெரிவிங்க. இது சம்மந்தமாக நம்ம மேலும் வேறு காணொளிகளில் பார்ப்போம். நன்றி.